வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். சாத்தான்குளம் வழக்கில் காவல்துறை குற்றவாளிகள் 9 பேருக்கு இரட்டை மரண தண்டனை மதுரை நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பாகிஸ்தானின் இசைக்கேற்ப காங்கிரஸ் எப்பொழுதும் பாட்டு பாடிக் கொண்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். என் தம்பிகள் அறிவார்ந்த பிள்ளைகள், தாவேக்கவினர் வெறும் தற்கூறிகள் என புதுச்சேரியில் நடைபெற்ற பரப்புரையில் சீமான் ஆவேசம். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் தென்மேற்கு பகுதியில் குடியிருப்பு கட்டிடத்தின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதில் 13 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சாத்தான்குளம் ஜெயராஜ், அவர் மகன் பென்னிக்ஸ் ஆகிய இருவரையும் காவல் நிலையத்தில் சித்திரவதை செய்து அடித்துக் கொன்ற வழக்கில் காவல்துறையை சேர்ந்த 9 பேருக்கும் மதுரை நீதிமன்றம் இரட்டை மரண தண்டனை விதித்துள்ளது. குற்றவாளிகளில் ஒருவரும் அப்பொழுதைய காவல் ஆய்வாளருமான ஸ்ரீதருக்கு ரூபாய் 15 லட்சம் அபராதமும் விதித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு கொரோனா காலத்தில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் செல்போன் கடை வைத்திருந்த ஜெயராஜ், அவர் மகன் பென்னிக்ஸ் ஆகிய இருவரையும் கடையை அதிக நேரம் திறந்து வைத்ததாக கூறி பொய்யான குற்றச்சாட்டில் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து சென்றனர். தந்தையையும் மகனையும் காவல் நிலையத்தில் இரவு முழுவதும் அடித்து சித்திரவதை செய்ததில் இருவரும் குற்றுயிராகினர். அதன் பின்னர் நீதிபதி முன்னிறுத்தி கோவில்பட்டி கிளை சிறைக்கு கொண்டு சென்றனர். அங்கு இருவரும் உயிரிழந்தனர். இந்த கொலை வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு மாற்றியது. இந்த வழக்கில் அப்பொழுதைய காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன், தலைமை காவலர் முருகன், சிறப்பு உதவி ஆய்வாளர் பால்துரை, காவலர்கள் சாமத்துரை, முத்துராஜ், செல்லதுரை, வேலுமுத்து, தாமஸ் என 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் பால்துறை சிறையில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். மற்ற 9 பேரும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் பலமுறை பிணை வழங்க கோரி விண்ணப்பத்தும் மறுக்கப்பட்டது. இந்த வழக்கில் பெண் காவலர்கள் ரேவதி, பியூலா, உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. 6 ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் மார்ச் 23ஆம் தேதி நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பளித்தார். அதில் குற்றச்சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என தெரிவித்தார். வழக்கில் குற்றவாளிகளின் தண்டனை விவரத்தை இன்று அறிவித்தார். அதில் அப்பாவிகளான தந்தை, மகன் இருவரையும் அடித்துக் கொல்லப்பட்ட இந்த வழக்கை அரிதினும் அரிதாகவே கருத வேண்டியுள்ளதாக நீதிபதி தெரிவித்தார். மேலும் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை அளிக்க மத்திய அரசும் மாநில அரசும் பரிந்துரைத்துள்ளதாக தெரிவித்தார். ஆயுள் தண்டனை விதித்தால் இத்தகைய குற்றங்களை செய்வோருக்கு அச்சத்தை ஏற்படுத்தாது என்றும் நீதிபதி தெரிவித்தார். இதனால் குற்றவாளிகள் 9 பேருக்கும் இரட்டை மரண தண்டனை விதிக்கப்படுவதாகவும் குற்றவாளி ஸ்ரீதருக்கு 15 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதாகவும் நீதிபதி முத்துக்குமரன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் இசைக்கேற்ப காங்கிரஸ் எப்பொழுதும் பாட்டு பாடிக் கொண்டிருக்கிறது என்றும் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் தேவையான எல்லாவித வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் பாஜக செயல்படுகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். அசாம் மாநில அரசின் பதவிக்காலம் மே மாதம் 20ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. அசாம் மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்ட தேர்தலாக நடத்தி முடிக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் அசாமில் பார்பெட்டா மாவட்டத்தில் இன்று நடந்த அரசியல் பொதுக்கூட்டம் ஒன்றில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை அழிக்க ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியா மேற்கொண்டது. ஆனால் காங்கிரஸ் கட்சியோ பாகிஸ்தானின் இசைக்கேற்ப எப்பொழுதும் பாட்டு பாடி கொண்டிருக்கிறது என்றும் நாட்டின் நீண்டகால வளர்ச்சியை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் பாஜக பணியாற்றி வருகிறது என்றும் குறுகிய கால நடவடிக்கையை காங்கிரஸ் எப்பொழுதும் மேற்கொள்கிறது. அதனால் அவர்கள் ஊழலில் ஈடுபட முடிகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் முடிவுகளை எடுக்கும் பொழுது சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் தேவையான எல்லாவித வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் பாஜக செயல்படுகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். என் தம்பிகள் அறிவார்ந்த பிள்ளைகள், தாவேக்கவினர் வெறும் தற்கூறிகள் என்று புதுச்சேரியில் நடைபெற்ற பரப்புரைகள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமடைந்தார். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்கள் உள்ள நிலையில் புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து உள்ளது. இந்நிலையில் தேர்தல் போட்டி களத்தில் உதைத்துள்ள வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று
தீவிர ஓட்டு வேட்டையில் ஈடுபட்டு உள்ளனர். அவர்களை ஆதரித்து அந்தந்த கட்சி தலைவர்களும் முக்கிய நிர்வாகிகளும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த பொழுது அங்கு திரண்டிருந்த தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் டிவிகே என கோஷமிட்டனர். இதனால் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் கடும் கோபமடைந்தனர். சீமான் தனது பிரச்சார வாகனத்திலிருந்து தாவேக தொண்டர்களை நோக்கி டீ விக்கிறியா, இங்க வந்து தீ வித்துட்டு போய் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் கோஷமிட்ட நபரை நோக்கி பாய்ந்தவரை தாக்க முயன்றனர். அப்பொழுது தனது உரையை தொடர்ந்து சீமான் நாம் தமிழ் தம்பிகள் அறிவார்ந்த பிள்ளைகள் என்றும் கோஷமிட்ட தாவேக தொண்டர்களை தற்கொலைகள் மற்றும் கோபாளிகள் என்றும் கடுமையாக விமர்சித்தார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் தென்மேற்கு பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதில் 13 பேர் உயிரிழந்தனர். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கடந்த பிப்ரவரி 28 முதல் போர் நடைபெற்று வருகிறது. அமெரிக்கா ஈரான் மீது வான்வழி தாக்குதலை நடத்தி வருகிறது. பதிலுக்கு ஈரானும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து கடுமையாக பதிலடி கொடுத்து வருகிறது. போரினால் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் கச்சா எண்ணெய் கப்பல் போக்குவரத்தை ஈரான் ராணுவம் முடக்கியுள்ளது. இதனால் உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் எரிவாயுவிற்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரை முடிவிற்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 15 அம்ச திட்டங்களை கடந்த 25 வெளியிட்டார். அதில் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும், இருப்பில் உள்ள யுரேனியத்தை சர்வதேச அணுசக்தி முகமையிடம் வழங்க வேண்டும், தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவு அளிப்பதை நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளை அறிவித்தார். ஆனால் ஈரான் ராணுவம் இதனை ஏற்கவில்லை. ஈரானுக்கு இறுதிக்கெடுவை தற்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ளார். அதில் நாளைக்குள் ஒப்பந்தம் ஏற்காவிட்டால் ஈரானுக்கு நரகத்தின் வாயில்கள் திறக்கும் எனவும் அந்த நாட்டின் மின்கட்டமைப்புகள் பாலங்கள் தகர்த்தப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்துள்ளது. இந்த நிலையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடம் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலை நடத்தியது அமெரிக்காவா அல்லது இஸ்ரேலா என்ற விவரம் தெரியவில்லை, ஈரான் தெரிவித்துள்ளது. கோடுவெளி ஊராட்சியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பூந்தமல்லி திமுக வேட்பாளர் கிருஷ்ணசுவாமிக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சித்ராகுமார் சிறப்பான வரவேற்பு அளித்தார். தமிழ்நாட்டின் சட்டமன்ற பொதுத் தேர்தல் 23 நடைபெறவுள்ள நிலையில் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கிருஷ்ணசுவாமி அதே தொகுதியில் 2வது முறையாக போட்டியிடுகிறார். இந்நிலையில் வேட்பாளர் கிருஷ்ணசுவாமி தனது தேர்தல் பிரச்சாரத்தை எல்லாம்புரம் மத்திய ஒன்றியத்தில் தங்கமுரளி தலைமையில் பொதுக்குப்பம் பகுதியில் தொடங்கி கன்னிகாபுரம், மாக்கரல் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த ஜீப்பில் பொதுமக்களிடம் உதயசூரன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோடுவெளி ஊராட்சியில் திறந்தவெளி ஜீப்பில் வாக்கு சேகரிப்புக்கு வந்தபொழுது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சித்ராகுமார் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து மலர்களை தூவி சிறப்பான வரவேற்பு அளித்தார். அதன் பின்னர் வேட்பாளர் கிருஷ்ணசுவாமி பேசினார். அப்பொழுது 5 ஆண்டுகளில் இத்தொகுதிக்கு செய்த திட்டங்களை எடுத்து கூறினார். மேலும் இந்த தொகுதி மக்கள் மீண்டும் உதயசூரியனுக்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்தால் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவேன் என கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் முன்னாள் பொறுப்பு குழு உறுப்பினர் எம். குமார், நிர்வாகிகள் பிஜி முனுசுவாமி, தாமரைப்பாக்கம் பாஸ்கர், வெங்கல் பாஸ்கர், சரத்குமார், ரகு உள்ளிட்ட திரளான கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காங்கிரஸில் வேட்பாளர்களின் குளறுபடிக்கு காரணம் தொகுதிகளில் எண்ணிக்கை குறைவாக இருந்ததுதான் என்று சென்னையில் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்காக சட்டசபையில் பேச வேண்டும் என்பதற்காக தான் தமிழகத்தில் போட்டியிட திருமாவளவன் விரும்பினார். அதன் பிறகு ஏன் அதிலிருந்து பின்வாங்கினார் என்பது குறித்து எனக்கு தெரியாது எனவும், தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் வேட்பாளர்களை அறிவிப்பதில் ஏற்பட்ட குளறுபடிக்கு காரணம் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்ததுதான் என்றும், காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி என்பதால் அதற்கு ஏற்றால் போல் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு 10 நபர்கள் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாகவே இதே பிரச்சனையை ஏற்படுத்தி வருகின்றனர். கடந்த 1 வருடத்திற்கு முன்பே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை நான் தெளிவாக கூறியிருந்தேன் எனவும், அதேபோல் தொகுதி எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலமே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்தார். ஒரே ஒண்ணுதாங்க, மதசார்பற்ற அரசியல். தமிழ்நாட்டில் எப்பவும்
பாஜகவுக்கு இடம் கொடுக்கவே கூடாது, இடம் இல்லை. அதை தவிர்க்க தான் இந்த தேர்தலும் சரி, தமிழ்நாட்டின் போராட்டமும் சரி. நான் இப்போ தான் கேரளாலேருந்து வரேன். கேரளாவில் நாங்கள் அங்கே பிரச்சாரத்தில் வரேன். கேரளாவில் அடுத்த முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சர், அதில் சந்தேகமே கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் நடைபெறும் நிலையில் குடியாத்தம் தனி தொகுதியில் தேர்தலை புறக்கணிப்பதாக தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். பேரணாம்பட்டு அடுத்து சாரங்கல் கிராமத்தை சேர்ந்த துரைசாமி என்பவர் யானை முறித்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்தார். இதனிடையே துரைசாமியின் மகன்கள் மோகன் பாபு மற்றும் சபரீஷ் மீது வனத்துறையினர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கு போடப்பட்டனர். இந்நிலையில் விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்கு முற்றிலும் பொய் வழக்கு என குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை அறிக்கை வழங்கினார். இதையடுத்து வழக்கு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், வனத்துறை ஆகியோரிடம் விவசாயிகள் முறையிட்ட பொழுது வழக்கை திரும்ப பெற வேண்டுமென அரசு அறிவுறுத்தியது. இந்நிலையில் வனவிலங்குகளை கட்டுப்படுத்தாமல் வழக்கை திரும்ப பெறாத வனத்துறையை கண்டித்து வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக விவசாயிகள் அறிவித்தனர். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் அருகே வசிக்கும் நெசவாளர்களிடம் கலந்துரையாடி குறைகளை கேட்டறிந்து திமுகவின் சாதனைகள் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி திமுக வேட்பாளர் நித்யா சுகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் நித்யா சுகுமார் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதசார்பற்ற தேசிய முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். அந்த வகையில் காஞ்சிபுரம் அடுத்து பிள்ளையார்பாளையம் அருகே உள்ள நகர்பகுதிகளில் வசிக்கும் நெசவாளர்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கினார். அப்பொழுது மக்களுக்கான நலத்திட்டங்களுக்காகவும் மக்கள் உரிமைக்காகவும் போராடும் திமுக அரசை நீங்கள் தொடர்ந்து ஆதரித்து உதயசூரன் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என வேட்பாளர் நித்யா சுகுமார் நெசவாளர்களை கேட்டுக்கொண்டார். பிரச்சாரத்தின் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம், காஞ்சிபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாநில கொள்கை பரப்பு செயலாளருமான CVMP எழிலரசன், காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி, யுவராஜ், வர்தகணி மாநில துணை செயலாளர் ராமகிருஷ்ணன், மாநகர செயலாளர் தமிழ்செல்வன், காஞ்சிபுரம் பகுதி செயலாளர் சந்துரு, திலகர், வெங்கடேசன், தசரதன், மாநகர நிர்வாகிகள் முத்துசெல்வம், ஜெகநாதன், வர்தகணி மாநில துணை செயலாளர் VS ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் செல்வகுமார் முன்னாள் அமைச்சர்களுடன் சென்று தேர்தல் அலுவலர் முருகேசனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று இறுதி நாள் என்பதால் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் செல்வகுமார் முன்னாள் அமைச்சர்கள் MR விஜயபாஸ்கர், சின்னசாமி மற்றும் கூட்டணி கட்சியினருடன் அரவக்குறிச்சி கடைவீதி பகுதியில் ஊர்வலமாக சென்று தேர்தல் அலுவலர் முருகேசனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்பொழுது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் வேட்பாளர் செல்வகுமாரின் மனைவி நந்தினி மாற்று வேட்பாளராக வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கீர்த்திகா முனியசுவாமி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கீர்த்திகா முனியசுவாமி 1000க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் அதிமுக வேட்பாளர் கீர்த்திகா முனியசுவாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது திருவாடானை தொகுதியில் ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் பொதுமக்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்றும், நான் வெற்றி பெற்றால் இப்பகுதியில் உள்ள குடிநீர் பிரச்சினை மற்றும் அடிப்படை பிரச்சினைகளை பொதுமக்களுக்காக செய்து கொடுப்பேன் என்று உறுதியளித்தார். மேலும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் மருத்துவ படிப்பு கனவை நினைவாக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்றும், தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ள திட்டங்கள் அனைத்தும் இல்லந்தோறும் கிடைக்க பாடுபடும் என்றும் அதிமுக வேட்பாளர் கீர்த்திகா முனியசுவாமி தெரிவித்தார். 100 நாள் வேலைக்கு போகிறோம், இல்லை அப்படின்னா கருவேல மரம் வெட்ட போகிறோம். இந்த பகுதியில் ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று மக்கள் கேட்கின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினராக வரும் பொழுது அதற்கான குரல் சட்டமன்றத்திலே ஓங்கி ஒழிக்கும் என்னுடைய குரல் என்பதை கூறி மக்களுக்காக என்னால் இயன்றளவிற்கு வேண்டிய உதவிகளையும் அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பாடுபடுவேன் என்ற உறுதியை அளிக்கின்றேன்.
சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஏஎம் முனிரத்தினம் தேர்தல் நடத்தும் அலுவலர் மீனாவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஏஎம் முனிரத்தினம் தனது கூட்டணி கட்சி ஆதரவாளர்களுடன் கருமாரியம்மன் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து ஊர்வலமாக சோளிங்கர் வட்டாட்சி அலுவலகத்திற்கு சென்றார். அதன் பின்னர் தேர்தல் நடத்தும் அலுவலர் மீனாவிடம் வேட்பாளர் ஏஎம் முனிரத்னம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றார். வேட்புமனு தாக்கல் செய்த பொழுது முன்னாள் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஜே. பார்த்திபன், தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன், பொதுக்குழு உறுப்பினர் மாணிக்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ரத்தின நற்குமரன் உட்பட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என பலர் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கச்சபேஸ்வரர் திருக்கோவில் அருகே தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அலுவலகத்தை காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் கச்சபேஸ்வரர் திருக்கோவில் அருகே புத்தேரி தெருவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் ஆன்மீக பிரமுகரும் தொழிலதிபருமான முத்தியால்பேட்டை ஆர்.வி. ரஞ்சித்குமார் பங்கேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள் சார்லஸ் ஆல்பர்ட், கோனேரிக்குப்பம் சரவணன், கீழ்கதிர்பூர் சிவா, வெங்கடேசன், சதீஷ், செல்லமுத்து, வஜ்ரவேல், மாலிக் பாஷா, வாலாஜாபாத், ஜெயகாந்தன், களியனூர் கோவிந்தராஜ், அப்துல் ஹமீர், அப்துல் காதர், திருப்பாதி குன்றம், சந்திரசேகர், டெல்லி பாபு, சதீஷ்குமார், பூக்கடை கஜா, மாக்கரல் சசிகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 210 தொகுதிகளுக்கு மேல் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் இணைந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர் என்றும் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வேட்பாளர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அமைச்சர் தாமு அன்பரசன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன் உள்ளிட்ட திமுக, காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் உள்ளிட்ட மதசார்பற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் திரளான தொண்டர்களுடன் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் மதசார்பற்ற கூட்டணி வேட்பாளரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான செல்வ பெருந்தகை மேலதாள வாத்தியங்கள் முழங்க பேரணியாக சென்றார். அதன் பின்னர் அமைச்சர் தாமு அன்பரசனுடன் வேட்பாளர் செல்வபெருந்தகை சென்று ஸ்ரீபெரும்புதூரில் தேர்தல் அலுவலர் பாலாஜியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் வேட்பாளர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் இணைந்து விரைவில் தமிழ்நாட்டில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர் என்றும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி தமிழ்நாட்டில் 210 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்றும் பாஜக ஒருபொழுதும் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்றும் திமுக ஆட்சியில் 5 ஆண்டு கால திட்டங்கள், சாதனைகள் அனைத்தும் தரப்பு மக்களிடமும் சென்றடைந்துள்ளதால் திமுக அமோக வெற்றி பெறுவது உறுதி என்றும் வேட்பாளர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். முத்தமிழறிஞர் கலைஞருடைய தவ புதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் என்ற அலை வீசிக் கொண்டிருக்கிறது. 210 தொகுதிகள் மேல் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். ராகுல் காந்தி இன்று பாண்டிச்சேரியில பிரச்சாரம் செய்கிறார். மாலை கண்ணனூர் கேரளாவில் பிரச்சாரம் செய்கிறார். இன்னும் ஓரிரு நாட்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரைக்கு வரவிருக்கிறார். இடமும் தேதியும் முடிவு செய்து சொல்வோம். சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார்கள். அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களும் தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் சூலூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வி.பி. கந்தசுவாமி, திமுக வேட்பாளர் தளபதி முருகேசன் ஆகியோர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் சூலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர், அதிமுக வேட்பாளர் ஆகியோர் தங்களது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் மேலதாள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக சென்றனர். முன்னதாக சூலூர் தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான வி.பி. கந்தசுவாமி, பாஜக மாநில துணைத் தலைவர் கனக சபாபதி,
தோப்பு அசோகன், அமமுக மாவட்ட செயலாளர் செந்தில் ஆகியோர் முன்னிலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து சூலூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தளபதி முருகேசன், காங்கிரஸ் முன்னாள் வடக்கு மாவட்ட தலைவர் VMC மனோகர், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் பிரீமியர் செல்வம் ஆகியோர் முன்னிலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக் கொண்டார். இப்போ சூலூருக்கு என்ன செய்ய போறீங்கன்னா வந்து வெற்றி சூலூருக்கு கடந்த 5 வருடங்களாக அரசு மருத்துவமனை தர முயற்சியுள்ளோம். அதே போல் தீயணைப்பு நிலையம் கொண்டு வந்துள்ளோம். சூலூர் பகுதிக்கு கருமத்துப்பட்டி பகுதியில் சார் பதிவாளர் அலுவலகம் கொண்டு வந்துள்ளோம். கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக செய்ய முடியாத சாலைகளை எல்லாம் நல்ல முறையில் சமப்படுத்தி தார் சாலை அமைத்துள்ளோம். குடிநீர் பிரச்சனையை தலைவிரித்தாடியது, அதை தீர்க்கின்ற வகையில் பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளோம். மேலும் இந்த குடிநீர் பிரச்சனை தான் இன்றைக்கு சூலூருடைய தென்பகுதியில் இருக்கின்றது. அதை தீர்ப்பதற்குண்டான நடவடிக்கை. கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் பிச்சாண்டி தேர்தல் நடத்தும் அலுவலர் செந்தில்குமாரிடம் இன்று தனது வேட்புமனு தாக்கல் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரும் சட்டப்பேரவை துணை சபாநாயகருமான பிச்சாண்டி திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் கீழ்பெண்ணாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் செந்தில்குமாரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்பொழுது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் திமுக வேட்பாளர் பிச்சாண்டி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டில் எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி உள்ளார் என்றும், எனவே இந்த தேர்தலில் வெற்றி என்பது ஒரு நிச்சயிக்கப்பட்ட வெற்றி என்றும், 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மு.க.ஸ்டாலின் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்றும், கலைஞர் கருணாநிதி வழியில் 7வது முறையாக தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் திமுக வேட்பாளர் பிச்சாண்டி தெரிவித்தார். தாக்கல் செய்திருக்கிறோம். இந்த தேர்தல் என்பது நிச்சயிக்கப்பட்ட வெற்றி. ஏனென்றால் தமிழக முதல்வர் தளபதி மு.க.ஸ்டாலின் எண்ணற்ற திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்காக செய்திருக்கிறார். அவர் செய்திருக்கிற திட்டங்கள் ஒரு மாபெரும் வெற்றியை எங்களுடைய கூட்டணிக்கு கொடுத்து 200க்கு மேல் வெற்றி பெற்று தமிழகத்திலே ஆட்சி அமைப்போம் என்பதை தளபதி 2வது முறை ஆட்சி அமைப்பார். தலைவர் கலைஞர் வழியிலே 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிவித்தார். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் இளங்கோ கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று தேர்தல் அலுவலர் முருகேசனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக செயல்பட்டு வந்த இளங்கோ மீண்டும் இதே தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று இறுதி நாள் என்பதால் திமுக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்களுடன் திமுக வேட்பாளர் இளங்கோ அரவக்குறிச்சி கடைவீதி பகுதியில் ஊர்வலமாக சென்றார். அதன் பின்னர் அரவக்குறிச்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் முருகேசனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இவருக்கு மாற்று வேட்பாளராக வேட்பாளர் இளங்கோவின் மனைவி சுதா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். கரூரில் கோடையின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் முக்கிய வேட்பாளர்களான அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளது அரசியல் களத்திலும் அனலை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான சாமு நாசர் திருவேற்காடு பகுதியில் பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆவடி சட்டமன்ற தொகுதியில் 2வது முறையாக திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் சாமு நாசர் ஆவடி திருவேற்காடு பகுதியில் திறந்தவெளி வேனில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு கோளடி பகுதியில் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வழிநெடுங்கிலும் மக்கள் மலர்தூவையும் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்களையும் ஆவடியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களையும் வேட்பாளர் சாமு நாசர் மக்களிடம் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான எஸ். ராமச்சந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்தார்.
திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான எஸ். ராமச்சந்திரன் 1000க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கீழ்பெண்ணாத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்றார். அதன் பின்னர் தேர்தல் நடத்தும் அலுவலர் செந்தில்குமாரிடம் வேட்புமனு தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். வேட்புமனு தாக்கல் செய்த பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரங்கநாதன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பழனிசாமி தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆனந்த் குமார் சிங்கிடம் தாக்கல் செய்தார். தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் அனைத்து கட்சியினரும் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பழனிசாமி தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆனந்த் குமார் சிங்கிடம் தாக்கல் செய்தார். இதேபோன்று திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆனந்த் குமார் சிங்கிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மேலூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பெரிய புல்லான் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். மேலூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பெரிய புல்லான் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரிய புல்லான் தற்பொழுது 3வது முறையாக அதிமுக சார்பில் மேலூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். வேட்பாளருடன் அதிமுகவை சேர்ந்த பெரியசாமி, பாலகிருஷ்ணன், அம்மடி, அருண் மற்றும் கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய புரட்சி தலைவர் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்பரசன் குதிரை வண்டியில் சென்று தேர்தல் நடத்தும் அலுவலர் அஜிதா பேகத்திடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் இருப்பதால் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் அணி மற்றும் அனைத்திந்திய புரட்சி தலைவர் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்பரசன் என்பவர் வாணியம்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து குதிரை வண்டியில் வந்து வருவாய் கோட்டாட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் அஜிதா பேகத்திடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பொன்னேரியில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் உடல்நலம் குன்றிய பொழுது தனக்காக பிரார்த்தனை செய்த தொகுதி மக்களுக்கு கண்ணீர் சிந்தியபடி அதிமுக வேட்பாளர் பலராமன் நன்றி தெரிவித்ததால் தொண்டர்கள் கதறிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தனி சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஜனப்பன் சத்திரத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் பொறுப்பாளருமான மாபா பாண்டியராஜன் கலந்து கொண்டு அதிமுக வேட்பாளர் சிறுநீகம் பி. பலராமனை கூட்டணி கட்சியினருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாபா பாண்டியராஜன் ஏற்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் சிறுவணிகம் பலராமன் உரையாற்றினார். அப்பொழுது 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது தொகுதிக்கு செய்த சாதனைகள் குறித்தும் சோதனையான காலகட்டங்களில் தனக்கு கட்சி தொண்டர்கள் தோள் கொடுத்து துணை நின்றதையும் குறிப்பிட்டு உருக்கமாக பேசினார். மேலும் தான் உடல்நல குன்றியிருந்த நிலையில் தொகுதி மக்கள் தங்கள் குடும்பத்தில் ஒருவனாக சகோதரனாக நினைத்து தனக்கான பிரார்த்தனை செய்தனை நினைவு கூர்ந்து மனமுருகி கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார். அப்பொழுது கூட்டரங்கில் இருந்த அதிமுக தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறினர். இதனை பார்த்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வேந்து நின்று சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. கூட்டத்தில் சோழவரம் ஒன்றிய நிர்வாகிகள் சம்பத், சுந்தரவதனம், ஆரணி, தயாளன் மற்றும் பாமக மாவட்ட தலைவர் பிரகாஷ் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான வி. சோமசுந்தரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக செயலாளருமான வி. சோமசுந்தரம் பழைய நகராட்சி அலுவலகம் அருகில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து 3000க்கும் மேற்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தொண்டர்கள் படைசூழ மேலதாள வாத்தியங்களுடன் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்றார். அதன் பின்னர் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆஷிக் அலியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழியை ஏற்றார். நிகழ்ச்சிகள் காஞ்சிபுரம் பன்னீர்செல்வம் ஒன்றிய கழக செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம், கிழக்கு பகுதி செயலாளர் பாலாஜி, மாணவரணி செயலாளர் திலக்குமார், அத்திவாக்கம் ரமேஷ், பாஜக காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் தாமரை ஜெகதீசன், மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம், பகுதி கழக செயலாளர் ஜெயராஜ் உட்பட அதிமுக, பாமக, பாஜக, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி, IGK,
புரட்சி பாரதம் உள்ளிட்ட தோழமை கட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மாங்குடி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ், அமமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேக போன்ற பிரதான கட்சிகள் போட்டியிடுகின்றன. இதில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளர் மாங்குடி மீண்டும் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் இன்று தேவக்கோட்டை சாராட்சி அலுவலகத்தில் மாங்குடி வேட்புமனு தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து மாற்று வேட்பாளராக அவரது மனைவி தேவி மாங்குடி பெயரில் வேட்புமனுவை அளித்தார். வேட்புமனுவை காரைக்குடி சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆயுஷ் வெங்கட் பெற்றுக் கொண்டார். அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் ப. சிதம்பரம், காரைக்குடி துணை மேயர் குணசேகரர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றனை சரவணன், மனிதநேய மக்கள் கட்சியின் பர்கின் ஆகியோர் உடனிருந்தனர். பெரியபாளையத்தில் நடைபெற்ற அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கும்மிடிப்பூண்டி தொகுதி வேட்பாளர் வி. சுதாகருக்கு மலர் மாலை, கிரீடம், சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெரியபாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பில் போட்டியிடும் கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக வேட்பாளர் வி. சுதாகரை அறிமுகப்படுத்தும் கூட்டம் மற்றும் வாக்கு சேகரிக்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சிறுனியம் பி. பலராமன் தலைமையேற்று பேசினார். அப்பொழுது கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர் வி. சுதாகருக்கு அனைத்து தரப்பு நிர்வாகிகளும் பொதுமக்களிடம் நேரில் சென்று அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகளை எடுத்து கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு அதிக வாக்குகளை பெற்று தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அதிமுக செயலாளர் சிறுனியம் பி. பலராமன் கேட்டுக்கொண்டார். முன்னதாக கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக வேட்பாளர் வி. சுதாகருக்கு ஆள் உயர மாலை, கிரீடம், சால்வை உள்ளிட்டவை அணிவித்தும் பூக்களை தூவியும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கூட்டத்தில் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வடமுதுரை கே. ரமேஷ், எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் எம். மகேந்திரன், எல்லாபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கன்னிகை பேர் டி. கே. குமார், ஒன்றியவை தலைவர் விஜயன், ஒன்றிய துணை செயலாளர் லட்சுமிகிரி, சுபா, கிளை செயலாளர் பார்த்திபன் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாத்தான்குளம் வழக்கில் காவல்துறை குற்றவாளிகள் 9 பேருக்கு இரட்டை மரண தண்டனை, மதுரை நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பாகிஸ்தானின் இசைக்கேற்ப காங்கிரஸ் எப்பொழுதும் பாட்டு பாடிக் கொண்டிருக்கிறது, பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். என் தம்பிகள் அறிவார்ந்த பிள்ளைகள், தாவேகவினர் வெறும் தற்கூறிகள் என புதுச்சேரியில் நடைபெற்ற பரப்புரையில் சீமான் ஆவேசம். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் தென்மேற்கு பகுதியில் குடியிருப்பு கட்டிடத்தின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதில் 13 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.